அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஃபரானா படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாலோவின் நைட் தான் காமிக்கிறாங்க. மக்கள் இதை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நிறைய மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரோட்ல அலமோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வேகமா ஒரு கார் வந்துகிட்டே இருக்கு. அந்த காரை ஓட்டிக்கிட்டே இருக்க ஒரு மேல சோஃபி அப்படின்ற ஒரு லேடி சாஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டல்ல அந்த நபர் கூட தனியா இருக்கவும் செய்யறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்த ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ வாங்கட உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக இந்த விஷயத்த சோஃபி பாக்குறாங்க. அங்க இருக்கிற அந்த நபர் பேரு சொல்லி பயங்கரமா கத்த இந்த சீன் இதோட கட் ஆகுது. இப்ப அப்படியே படத்தோட ஹீரோயினான ஃபரானா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம். இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க ஃபேமிலி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அண்ட் இவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க, ஒரு கை குழந்தை. அதுல காலையில இருந்து தொழுகிற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ட் வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்களோட அப்பாவும் அண்ட் இவங்களோட கணவரும் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து ஒரு செருப்பு கடை வச்சிருப்பாங்க. அந்த செருப்பு கடைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய பிராண்டட் செருப்பு கம்பெனி வந்ததால இவங்களுக்கு வியாபாரமே ஆகல. இப்போ எல்லாருமே பிராண்டட் செருப்பை தான் கேக்குறாங்க. இந்த கடையில எங்க இதுவாக போகுது அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் அந்த கடையை காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், நான் வேலைக்கு போகுவான்னு கேட்க இவங்களோட அப்பா இதை மறுக்கிறாரு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜனான ஆளு, எதுவா இருந்தாலும் எல்லாரும் ரிலீஜன் படிதான் நடக்கணும் அண்ட் கடனை வாங்கவே கூடாது அப்படின்ற கொள்கை உள்ள ஆளு தடுத்து நிறுத்திட்டாரு. அப்படியே கட் பண்ணா ஃபரானா அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி இன்ட்ரோ ஆகுறாங்க. நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நாளைக்கு எங்களோட ஆபீஸ்ல இன்டர்வியூ போகுது, நீங்க இதை அட்டென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்டை கொடுத்துட்டு போக இந்த விஷயத்த இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவரு எந்த விதமான தயக்கமும் இல்லாம அட்டென்ட் பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு, அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக அங்க போய் பார்த்தா இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டும் வீட்டுல இருக்க பிரச்சனைகளை கருத்தில் கொண்டும் நான் வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல தங்களோட குழந்தைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு நேரத்தோட இவங்க ஆபீஸ் கிளம்பிடுறாங்க. அண்ட் என்னதான் இந்த விஷயம் இவங்களோட அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இவங்களுக்கு இப்ப தேவை இருக்கு இல்லையா, நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரெடிட் கார்டு சேல்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. காலை அட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமான நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவங்களை சேர்த்து விட்டு இவங்களோட நண்பரும் பாத்தீங்கன்னா அங்க போய் சேர்ந்திருப்பாங்க, நிறைய வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த இவங்களும் எனக்கு பண தேவை ஏற்படுது, நான் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க அந்த வேலை உனக்கு செட் ஆகாது, நீ இதோட மறந்துடுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்களோட கை குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமை. இதனால ஃபேமிலியா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயினோட அப்பாவும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற கொள்கையில தான் வச்சிருக்காரு இல்லையா, இப்போ அதை மீற வேண்டிய சூழல். குழந்தைக்காக வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கல்லாக்கிட்டு வாங்கிட்டார். அதையும் தாண்டி இன்னும் நிறைய பணங்கள் தேவைப்படும். இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டே போய் கேக்குறாங்க, அந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னோட ஃபேமிலிக்கு பணம் தேவைப்படுது, நீ எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேட்க கட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. வேலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டியாமான்னு கேட்க இவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியாச்சுன்றாங்க. சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிருக்கோம், வேலை உடனே பிடிக்கல பிடிக்காது அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது, ஒரு வாரமாச்சு இதுல இருந்து பாருங்க, என்ன அப்பதான் எதுவா இருந்தாலும் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள போய் உட்கார வச்சு முதல்ல பட்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் அட்டென்ட் பண்ற கால இவங்க கேட்பாங்க, அதுல என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஆபாச பேச்சுவார்த்தைகள் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாட். இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், ஒரு நிமிஷத்துக்கு 20 ரூபாய் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுல பேசுறவங்க முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா செக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கலர் போட்டிருக்கீங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு மாதிரி ஆபாசமா பேசிக்கிட்டே இருக்க இங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆமா இல்ல அப்படின்னு சொல்றதுதான் வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க கேட்டுட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிருது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாளே இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்ல அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருன்னு. அது மட்டும் இல்லாம இங்க பேசுறவன் யாருமே நல்லவன் கெட்டவன் அப்படின்றதுலாம் கிடையாது, அவங்க என்ன பேசினாலும் ஆமா இல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு போனா முடிஞ்சிருச்சு. இதை பர்சனலா எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இங்க எந்த விதமான பர்சனல் டீடைல்ஸும் ஷேர் பண்ணக்கூடாது. நீ பேசுற ஒவ்வொரு காலையும் இங்க இருக்கிறவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்களை காலில் உட்கார வைக்கிறாங்க. எப்படியாவது ஒரு வாரம் இந்த வேலையை தாக்கு பிடிச்சிட்டு மறுபடியும் என்னோட பழைய வேலைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முனைப்புல காலை எடுத்து அட்டன் பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு காலை எடுத்து பேசும்போது ஒவ்வொரு விதமான ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா எல்லாத்துலயும் காமனான விஷயம், எல்லாருமே ஒரே மாதிரி ஆபாச வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க போற போக்குல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல சோஃபி அப்படின்னு ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடியை இங்கேயும் காமிக்கிறாங்க. இவங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில எப்படி கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மாதிரி வாழ்க்கைய வகுத்து வாழ்ற ஒரு லேடி. இவங்களை பார்த்ததும் ஃபரானாவும் அவன் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபரானாக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. இவங்களோட நாட்கால் வரலையும் வெறும் ஆபாச சொற்களையா கேட்டுக்கிட்டே இருந்த இவங்களுக்கு இப்பதான் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. அண்ட் போன் பண்ண நபரும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அழகா பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் போன் பண்ணதுக்கான காரணமே என்னோட மனசுக்குள்ள நிறைய வேதனைகள் இருக்கு, அதை யார்கிட்டயாவது கொட்டணும்னு நினைச்சேன். தனியா நின்னு ஒரு செவுத்துல புலம்புறதை விட உங்களுக்கு போன் பண்ணி புலம்பலான்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் இதை கான்டாக்ட் பண்ணேன்னு சொல்ல இவங்களுக்கு இது பிடிச்சி போயிருச்சு. ஆனா அவர் அப்ரோச் பண்ண விதமும் மைல்டா இருக்கு இல்லையா, இதனால அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட போன் பண்றவங்க எல்லாருமே ஏதோ விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கால் இவங்களுக்கே ரிசீவ் ஆக அந்த நபரும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட மனசுக்குள்ள இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக போக இவங்களும் பாத்தீங்கன்னா நேரம் காலம் தெரியாம இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்க, யார் நிறைய நிமிஷம் பேசுறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா லீடர் போர்ட்ல பர்ஸ்ல இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த லீடர் போர்ட்ல பர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த நபர் கூட பேசாரு. அந்த நபரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன வேணா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் காமனா இருக்கும். அந்த இடத்துல இருக்க பிச்சைக்காரங்க நிறைய பேர் சோத்துக்கும் போட்டுக்க ட்ரெஸ்ஸும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்க அடுத்த நாள் இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறலான்னு போகும்போது அவங்க புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பண்ணது அந்த நபர் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்கு ரொம்ப நேரம் போக ஆரம்பிக்குது. ஆனா அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு பிச்சைக்காரங்க மூலமாவே பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட டெலிவர் பண்றாரு. அழகா மியூசிக் எல்லாம் வர மாதிரி இருக்கும் ஒரு கருவி. அந்த கருவியை கொடுக்க இவங்க அவர் மேல பயங்கரமான அன்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எந்த காலுமே ரிசீவ் ஆகல. இதனால மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி முனைப்புல இவங்க ஒரு புது போனை வாங்குறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கால் பண்ற நபர் பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞரா தான் இருப்பாரு. ஒருவேளை அவர் தான் இறந்து போயிட்டாரோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நபரை எப்படியாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்ப பட்டுன்னு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. 2 நாள் நான் காணாம போனதால பயந்து போயிட்டீங்களா, என்னோட போன் உடஞ்சு போயிருச்சு, அதனாலதான் வர முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் டாக்க ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காவே இருக்கு. நீங்க காணாம போனது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களோட முகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கான்வர்சேஷன் வாய்ஸ்லயே போக கூடாது. உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களோட முகத்தை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்ல எதிர்த்தரப்புல இருக்க அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அழகா சம்மதிக்கிறார். ஆனா அப்பதான் அவரோட பேரையும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். போன்ல பேசிக்கிட்டு இருக்கவரோட பேர் பாத்தீங்கன்னா தயாளன் அப்படின்றது தான். இந்த விஷயத்தை குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருக்கிற நபர் தெரிஞ்சுக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் இல்லையா, இவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. இதனால கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போக கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம யாருக்கும் தெரியாம மறைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஹாலோவின் நைட்டை காமிக்கிறாங்க. அந்த சோஃபி இருக்காங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்களே ஒரு வயசான நபர், அந்த நபர் கூட கார்ல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ரம்ஜானை காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்துகிட்டு வீட்டுல இருக்க சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குடும்பம் மொத்தமும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் இந்த சமயத்துல ஃபரானாக்கு தோணிக்கிட்டு இருக்க எண்ணம் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் அந்த நபர் அதாவது தயாளன் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். அது எப்ப வருமோ அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தான் வீட்டுல இருக்க எல்லாருமே பீச்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நீங்க போயிட்டு வர முடியுமா அப்படின்னு மாதிரி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம தயாளனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா இவங்களோட கணவர் பார்த்துட்டார். தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க இன்னொரு சைடு தயாளனை காமிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வரையும் வாய்ஸ்ல இருந்தவங்க இப்போ நேரடியா நம்ம முன்னாடி வர போறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டே இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோயின் கம்பெனில வேலை செய்யற குவாலிட்டி செக்கர் இருக்கா இல்லையா, அவரும் வந்திருப்பாரு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்கணும்ன்றதுக்காக.
ஒரு பக்கம் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட கணவர் இவ என்ன பண்றா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா அந்த தயாளன் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துல வந்து இறங்குறாரு. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த லேடி யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. 3 சைட்ல இருந்து 3 பேரையும் காமிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே யோசனை தூண்டிக்கிட்டே இருக்க. அப்பதான் ஃபரானாக்கு ஒரு போன் ஒண்ணு வருது. நம்ம கூட வேலை செஞ்ச சோஃபி உயிரிழந்து போயிட்டா, அதுவும் கொலை பண்ணிட்டாங்க. சாட்ல அதாவது அந்த கால்ல பேசும்போது ஒரு நபர் கூட அவளுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாட்ஜுக்கு போயிருக்கா. அங்க 4-5 பேர் சேர்ந்து அவளை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க கண்ணே கலங்கி போயிடுது. இப்போ இவங்க பார்க்க வந்திருக்கிறதும் அந்த கால்ல பேசினவர்கிட்ட தான் இல்லையா. இதனால என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. அந்த பிரியாணி டப்பா வச்சுட்டு அப்படியே அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாங்க, யாரையும் பார்க்காம. இந்த விஷயத்த இவங்களோட கணவர் பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி சோஃபிக்கு என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. அவங்களோட ரூம்ல 4-5 பேர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. இதனால கூட்டு வந்த நபரை கூப்பிட்டு யாரு இவங்களான்னு கேட்க, என்னம்மா கத்துற, எல்லாம் நடக்க வேண்டியதுதான், வந்து வேலையை பாரு அப்படின்னு ஒரு நபர் கிட்ட போக அப்போ சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அந்த சண்டையோட முடிவுல இவங்க கழுத்துல ஒரு ஊசி குத்தி அந்த இடத்துல கொடூரமான முறையில இறந்து போறாங்க. சீன் இதோட கட் ஆகுது. பயத்துல அங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரும்போது சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட கணவர் பின்னாடியே வர்றாரு. அவர் எங்க போயிட்டு வந்தாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே உன் கூட வேலை செஞ்ச பொண்ணுதாமா இறந்து போயிருக்கா, அவளை பத்தி விசாரிக்கும் போது அவ நிறைய பசங்க கூட பழகி இருக்கா அப்படின்ற விஷயமும், அவ உன் கூடயும் க்ளோஸா இருந்திருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அவ கூட நீ ஏதாவது லாட்ஜுக்கு போனியாமான்னு கேட்க இவங்க அழுதுகிட்டே இல்லைன்றாங்க. இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் இல்லைன்னு தலையாட்டுறாங்க. ஆனா அப்பதான் இவங்க போன் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு இவங்க போன் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. போலீஸ்காரரும் ஏதாவது தேவை அப்படின்னா நான் வரேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு போக ஹீரோயினோட அப்பா செருப்பு எடுத்து தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. எனக்கு வேணும், இன்னமும் வேணும், 4 எடுத்து படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஆட்டம் ஆடிந்த இல்லையா, இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கு நீ என்ன அசிங்கத்தை தேடி தரப்போற. போலீஸ்காரன் வீட்டு படி ஏறி வந்து உன் பொண்ணு லாட்ஜ்ல போயிருக்காளா அப்படின்னு மாதிரி கேட்கறான். இதுக்கு மேல என்ன வேணும், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு மாதிரி அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டு இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் வேலைக்கே போகல அப்படின்னு மாதிரி முடிவெடுக்க இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட வர, நீ இப்ப போலன்னு வைய, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. நீ எந்த தப்பும் பண்ணல, நீ வேலைக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி வேலைக்கு கூட்டு போய் விட்டு வர இவங்க மறுபடியும் போய் கால் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்களால பொறுத்துக்கவே முடியல, எல்லா காலையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க என்னமா பிரச்சனை அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற டிஎல் கூப்பிட்டு கேட்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கல, எப்படியாவது டீம் மாத்தி விட முடியுமான்னு கேட்க, ஒரு 2 வாரம் பொறுத்துக்கோமா, நான் எல்லார்கிட்டயும் பேசி இதை பண்ணி கொடுக்குறமான்னு சொல்ல மறுபடியும் இவங்க வந்து கால் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா தயாளன் தான் பேசுறாரு. இதனால வரையும் ஹீரோயினை பத்தி எந்த விஷயமும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு பேர்ல தான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அவங்க பேர் முத கொண்டு அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை ஃபேமிலி இருக்கா, அவங்க யார் கூட எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. நான் உனக்காக அன்னைக்கு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ அன்னைக்கு வரவே இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ண, நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே அன்பு மட்டும்தான், ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரூடா பேச ஆரம்பிக்க இவங்க போனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இன்னும் சில விஷயங்களால நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட வீட்டுக்கு ஒரு நபர் பார்சல் கொடுத்து அனுப்புறாரு. அந்த பார்சல் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபரானாக்கு தான், ஆனா வேற பேர்ல வந்திருக்கும். அது என்ன பேருனா ஈஷா அப்படின்றது தான். இந்த பேர்ல தான் தயாளன் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ வீட்டுக்கு பார்சல் வந்த உடனே இவங்க பயந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போக மறுபடியும் அந்த நபர் போன் பண்ணி நான் இந்த மாதிரி பார்சல் அனுப்புனேன், வாங்காம போயிட்டியாமா, அவரோட வீட்டுக்கு வந்து வீட்டுல நீ என்ன வேலை செய்யறான், என்னதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லவா, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போற வர இடம் எல்லாத்துலயும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு உணர்றாங்க. ஆனா அந்த தயாளன் எப்படி இருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியவே இல்லை இல்லையா. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ட்ரெயின் எடுக்கும் போது கரெக்டா வெளியே போய் உள்ள ஏறிடுறாங்க. ஒரு நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாரு, அவர் வெளியே மாட்டிக்கிறாரு. அப்போ அவரோட முகத்தை பார்க்க அங்க ஒரு ட்விஸ்ட், இவங்கள ஃபாலோ பண்றது யாருன்னா இவங்களோட கணவர் தான். இந்த விஷயத்த பார்த்த உடனே இவங்களால நம்பவே முடியல. இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி சந்தேகப்பட்டு இருக்கீங்களா, வேற ஃபாலோ பண்ணதுல உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் திட்டிக்கிட்டே இருக்கு. அவர் அந்த பிரியாணி டப்பா இருக்கு இல்லையா, அவங்க வெஸ்ட் வந்தாங்களே அந்த பிரியாணி டப்பாவை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. இதை இவங்க பாக்குறாங்க. சோ இவருக்கு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனசு ஒடிஞ்சு போய் நிக்க அடுத்த நாள் காலையில எதுவுமே பேசாம ஹீரோயினை வேலைக்கு கொண்டு போய் விட்டாரு. அப்போ அவங்க ஒரு விஷயத்த கேட்பாங்க, அதாவது என் மேல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுருங்கன்னு சொல்ல
சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா பயங்கர நம்பிக்கை தான் வச்சிருப்பாரு. எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா செருப்பு கடையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய முஸ்லீம் பெண்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது, வீட்டை எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறது அப்படின்னு மாதிரி புலம்ப. பக்கத்துல ஒரு லேடி பாத்தீங்கன்னா பழம் வித்துட்டு இருப்பாங்க. இதையே பேசிட்டு இருக்காத பாய், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு ஓடி போகும்போது எனக்கு 18 வயசு, ஒரு வயசு குழந்தை ஒண்ணு இருந்தது, வயிற்றுல இன்னொரு குழந்தை இருந்து, அந்த நிலைமையில நான் என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு. நல்ல வேலை என் அப்பா இந்த கடையை விட்டு போனா, இந்த கடை மட்டும் இல்லன்னு வையா, அவ்வளவுதான் யாரையாவது கேட்டு பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். எத்தனை நாளைக்கு போய் எல்லாரும் நம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, உனக்கே நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வையா, உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கியா பாய்னு சொல்ல, இவரோட கொள்கைகள் எல்லாமே இந்த இடத்துல உடஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த தயாளன் ஃபரானாக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, இதனால அந்த குவாலிட்டி செக்ல இருக்கவர் பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அந்த நபர் அவனுக்கு கால் பண்ண மாட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல, அந்த தயாளன் எல்லாருக்கும் போன் அடிச்சு ஃபரானா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஃபரானா கால ரிசீவ் ஆகல. இதனால கோவமான அவரும் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் பார்க்க ஃபரானா அவங்க ஹஸ்பண்ட் கூட வண்டியில போய்கிட்டே இருக்காங்க பயங்கர கோவத்தோட. இதுக்கு அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் தனியா போய்கிட்டே இருக்கும்போது அடிச்சு தூக்கிட்டுறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்களோட போனை திருடி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபரானாக்கு போன் பண்றாரு. உன்னோட ஹஸ்பண்ட் போன் என்கிட்ட தான் இருக்கு, இந்நேரம் அவன் லாரியில் அடிபட்டு எங்க விழுந்து கிடக்குறானோ ஓடி போய் பாருமான்னு சொல்ல வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. காலில் அடிபட்டு இருக்கும். இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவன் தான். இதுக்கு மேலேயும் நிறைய துன்பங்களை கொடுக்க போற அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவன் ஒரு விஷயத்த கேக்குறான். நீ என்னை பார்க்காம போயிட்ட இல்லையா, உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போ. அப்படி இல்லன்னு வையன், உன் வீட்டு முன்னாடி தான் நான் இருக்கேன், உன் போனை கொடுத்துட்டு நீ என்ன வேலை செய்யற, நம்ம 2 பேரும் பேசணும் இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அது எல்லாத்தையும் நான் உங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் காமிப்பேன்னு சொல்ல, இவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அவனை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களோட நண்பர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஃபரானாவோட எல்லா டீடைல்ஸும் தயாளனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆனா தயாளனை பத்தி ஒரு டீடைல்ஸும் ஃபரானாக்கு தெரிஞ்சிருக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முனைப்புல ஃபரானாக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பா இல்லையா தயாளன், அந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கிஃப்ட் ஷாப்ல போய் பார்க்கும்போது அவரோட கார்டு கிடைக்குது. ஆனா அதை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா அந்த பேங்கோட கார்டு தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது மூலமா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு ட்ராக் பண்ணி ஒரு மாலுக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த மால்ல தான் ஒரு ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மால் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரோட நம்பரை வச்சு அவர் தான் இது அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா முதல் முறையா அந்த தயாளனோட முகத்தை நமக்கு காட்டுவாங்க. போனை ஒரு இடத்துல வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த போன்ல தான் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அதை தூக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போனை தூக்கணும்னு கையை விட இந்த விஷயத்த தயாளன் பிடிச்சிட்டாரு. ஃபரானா தானே நீ, என் போன் உனக்கு வேணுமான்னு கேட்க இவங்க அவரோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்க ஒரு கடத்துல கீழே விழுந்துடுறாரு. ஃபரானா போனை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ அதை அன்லாக் பண்ணி அது உள்ள இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணும் இல்லையா, இதனால ஒரு கடையில கொடுத்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல லேப்டாப்ல ஆக்சஸ் எல்லாத்தையும் வச்சு அது உள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இவர் பாத்தீங்கன்னா அந்த போன்ல இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டார். இவங்க அன்லாக் பண்ணி அது உள்ள போய் பார்க்க ஒண்ணுமே இல்ல. என் போனை திருடுனா இதெல்லாமே முடிஞ்சிரும் நினைச்சியா, நீ இப்ப வீட்டுக்கு தானே போக போற, என்கிட்ட இருக்க ஒவ்வொரு கால் ரெக்கார்டும் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் போனுக்கு போக போகுதுன்னு சொல்ல இவங்க பயத்திலே வீட்டுக்கு வராங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை அது கால் ரெக்கார்டா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம ஓபன் பண்ணி பார்க்க அது கால் ரெக்கார்டு இல்ல, வேற யாரோ மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இவங்க பயத்தோட உச்ச கட்டத்துல இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த தயாளன் இருக்கா இல்லையா போனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா பக்கத்துல வீட்டுல யாராவது போன் இருக்கும் இல்லையா அதுல இருந்து அடிக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க இவங்களுக்கு கை கால் எல்லாமே உதறி போயிடுது. ஒரு டீ எடுத்துக்கிட்டு இவங்களோட கணவர்கிட்ட கொடுக்கலான்னு போக டீயை பொத்துன்னு போட்டுட்டுறாங்க. கரண்ட் போயிடுது. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில எங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவனுக்கு என்ன வேணுமோ நான் அதை கொடுக்க போறேன், என்ன கேட்டாலும் சரி, இதை தவிர எனக்கு வர வழியே இல்லைன்னு சொல்லி கால் அட்டன் பண்றாங்க. அந்த நபரும் என்னோட வீட்டுக்கு நீ வரணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல இவங்களும் வரேன்னு சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண கார்ல அந்த நபரோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க மாதிரியும் அண்ட் வீட்டுக்குள்ள இருக்க தயாளன் ரெடி ஆகிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. வீட்டு வெளியில ஃபரானா வந்து நின்னுட்டுறாங்க. வீட்டுக்கு உள்ள இருக்க தயாளனும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. இவ்வளவு வயலண்டா அவங்களை எதுக்காக டார்ச்சர் பண்றாரு அப்படின்னா அவங்கள பாக்கணும்ன்றதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு இருப்பாரு இல்லையா, அப்போ ஒரு பர்தா போட்டுக்கிட்டு லேடி ட்ரெயின்குள்ள ஏறுவாங்க. நம்ம தேடி வந்தவங்க இவங்க தான் போல அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு
அவங்க பாலான்னு ஒரு அறை அடிக்கிறாங்க. இவரு ட்ரெயின்ல இருந்து இறங்கலான்னு போக ட்ரெயினை லாக் பண்ணிடுறாங்க. இதனால அங்க இருக்கிற 100கணக்கான பேர் பக்கத்துல அடி வாங்கின அசிங்கத்தோட வந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தாலதான் பாத்தீங்கன்னா ஃபரானாவை இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் வெளியே அவங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள உள்ள கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களோட கணவருக்கு போன் பண்ணி, உங்க ஒய்ஃப் என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறா, நான் எவ்வளவு சொல்லியும் இங்க இருந்து போக மாட்டா, நீங்க தான் வந்து கூட்டு போனோம்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு ஃபரானாவை உள்ள கூப்பிடுறாரு. நான் உன்னை வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனா எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. நம்ம 2 பேருக்குள்ள என்னதான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்ன நேசிச்சது உண்மைதான ஃபரானா அப்படின்ற மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் முதற்கொண்டு இவங்களுக்குள்ள நடக்கிற அன்பு வரையும் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க அப்பதான் வீட்டுக்கு வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்க தயாளனும் பாத்தீங்கன்னா, நான் உன்னோட வாய்ஸை கேட்டு பழப்ப ஓட்டிட்டு இருப்பேன், நீ தானே என் முகத்தை பாக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனேன். வந்ததுக்கு 100கணக்கான பேர் முன்னாடி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம், இப்போ அதை நீ படணும் இல்லையா, வீட்டு வெளியில யாரு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கதவு திறக்க இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது ஃபரானாவோட ஹஸ்பண்ட் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. ஃபரானா கை உதட்டத்துல காப்பியை கீழே போட்டிருப்பாங்க, கரண்ட் போயிருக்கும் இல்லையா, அந்த சீனை காமிக்கிறாங்க. அப்போ இவர் டார்ச் அடிச்சு உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டவர், அன்னைக்கு நீ டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு யாரையோ பார்க்க போனப்பயே என் மனசு உடைஞ்சு போயிருச்சு, அப்பவே ட்ரெயின்ல குதிச்சு இறந்து போயிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி இருக்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன், மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மனசு விட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுக்கணும் இல்லையா, அவகிட்ட இருந்து தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும். அதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, அவங்களும் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது தானமா, எனக்கு சில ஆதாரங்கள்லாம் தேவை, அதை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா இதுல ஆக்ஷன் எடுக்கல, எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு சொல்ல அந்த ஆதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் செயல்பட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபரானா வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த மனுஷனே எல்லா உண்மையும் கக்கிட்டான் இல்லையா, இது எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அண்ட் வெளியில இருக்க ஃபரானாவோட ஹஸ்பண்ட் கூட வந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ். உள்ள வந்து இந்த தயாளனை அரெஸ்ட் பண்றாங்க. ஃபரானாவும் பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கூட கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, என்னோட பழைய வேலைக்கே நான் போய்க்கிறேன், அதுவே எனக்கு போதுமானதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பழைய வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அண்ட் ஒரு காலி எடுத்து பேச ஆரம்பிக்க இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.